வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி தான். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டாங்க. ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பிரியாணி மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வகை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கை நிறையா புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் போல் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன். ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போல உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். எது தேவையோ நம்ம போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். உடையாத அளவுக்கு, அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுவோம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த டைமில் கொஞ்சம் போல் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சுன்னு.
தினசரி காலையில் 8 மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.